என்ன அண்ணி, வந்த சம்பந்தத்தை வேண்டான்னு சொல்லிட்டேன்னு கோவமா? இல்ல அண்ணி, எதுக்கு கோவம்? நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் அது எங்க நல்லதுக்காக தான் இருக்கும். ஆமா ஆமா, அதனாலதான் வர்ற வசதியான மாப்பிள்ளைங்களை எல்லாம் வேணாம் வேணான்னு சொல்லி நிக்கிறாங்க. இங்க பாரு மங்கா, கொஞ்சம் அமைதியா இருக்க மாட்டேன்? என்ன மாமா, இன்னத்துக்கு என்ன அமைதியா இருக்க சொல்ற? இவங்க இன்னத்துக்கு இந்த சம்பந்தம் வேணான்னு சொல்றாங்க? அத்த முதல்ல சொல்ல சொல்லு. அந்த பையன் நல்லவன் இல்லங்க. குடிச்சிட்டு நடு ரோட்ல போற வர பொண்ணுங்க கைய புடிச்சு இழுத்தான். பெரியவங்களுக்கு மரியாதை தராம பேசுவான். அப்படிப்பட்டவன நம்ம பொண்ணுக்கு எப்படிங்க கட்டி கொடுக்க முடியும்? ஏமா, இதெல்லாம் ஒரு காரணமா? பெரிய எட்டு புள்ளனா கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருப்பான். கண்ணாலத்துக்கு அப்புறம் மெதுவா மாறிட போறான். பொண்ண கைய பூச்சி இழுத்தானா, அதனால சம்பந்தம் வேணான்னு சொன்னாங்களாம். நல்லா கதை விடுறீங்கம்மா நீங்க. அவன் கைய புடிச்சு இழுத்தது நம்ம வீட்டு பொண்ணா இருந்தா அப்பவும் இப்படிதான் பேசுவீங்களா? கடவுள் ஆண்களை பலமா படிச்சது பெண்களை பாதுகாக்கதான், அத்துமீறதுக்காக இல்ல. ஒரு பொண்ணை மதிக்க தெரியாதவன் எப்படி நம்ம பொண்ண கண் கலங்காம பாத்துப்பான்? அக்கா, நம்ம பொண்ணு வசதியா வாழ்றதை விட ஒரு நல்லவனுக்கு மனைவியா வாழணும். சரி சரி, எல்லாமே நல்லதுக்குன்னு நினைச்சுக்குவோம். பூஜை நேரத்துல எதுக்கு வாக்குவாதம்? அம்மா, பூஜைக்கு நேரமாச்சு. ஆம், நீங்க போங்க பூசாரி. வரோம். சரிங்கம்மா. வாங்க எல்லாரும் வாங்க போலாம். எங்கங்க இவ்வளவு நேரம் காணோம்? எங்க போனீங்க? ஏன் நான் வரலனா பூஜை நடக்காதா? தெரியாம தான் கேக்குறேன். வருண் என்ன சாதிஷ்டன்னு துலாபாரம் நடத்துறீங்க? என்ன மாப்பிள்ள கேட்டீங்க? ஒண்ணு இல்ல, வருணுக்கு துலாபாரம் பண்ற அளவுக்கு அப்படி என்ன வேண்டுதல்னு. நான் இன்னைக்கு இந்த கோயிலுக்கு வெறும் நலங்கு பூஜை பண்றதுக்காக மட்டும் வரல, இன்னொரு முக்கியமான விஷயத்துக்காகவும் தான் வந்தேன். நீங்க நினைக்கிற மாதிரி வருண் ஏன் மகன் இல்ல. அண்ணாமலை, அண்ணாமலை என்னம்மா சொல்ற? ஆமாண்ண, வருண் ஏன் மகன் இல்ல, இந்த சாமியோட மகன். அவன் பிறக்கும் போது அவன் பிழைக்கவே மாட்டான்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இந்த சாமி கிட்டதான் வந்து என் மகன் நல்லபடியா பிறந்தா அவனை உனக்கே தரேன்னு நான் வேண்டிக்கிட்டேன். நான் வேண்டிக்கிட்ட மாதிரி வருணும் நல்லபடியா பிறந்துட்டான். அப்பவே வருண இந்த சாமிக்கு நான் தத்து கொடுத்துட்டேன். இவ்வளவுதானா? இதுக்கு இவ்வளவு பில்டப். இப்ப நான் அவனை அம்மன் கிட்ட இருந்து தத்து எடுத்து பொறுப்பானவங்க கிட்ட கொடுக்க போறேன். வருணுக்கு இனி எல்லாமே அவங்கதான். அவனை பொறுப்பா பாத்துக்க போறதும் அவங்கதான். வருண பாத்துக்கிறது என் கடமை. பூசாரி, அம்மா, நீங்க பூஜை ஆரம்பிங்க. சரிங்கம்மா. எங்க அம்மா, துலாபாரம் ஆரம்பிச்சிடலாங்களாமா? எல்லாரும் வாங்க. வாங்கம்மா, வந்து துலாபாரத்துல உட்காரு. போப்பா. அம்மா, அம்மனோட குழந்தையை தத்தெடுக்கிறீங்க, அது சாதாரண விஷயம் இல்ல. ஒரு அம்மா ஆசையா வளர்த்த தன் குழந்தைய தத்து கொடுக்கும்போது எவ்வளோ கஷ்டப்படுவா. ஆனா அம்மன் இந்த குழந்தைக்கு தான் உயிரே கொடுத்துருக்கான். அப்படிப்பட்டவ மனசுக்குள்ள இருக்கிற மாதிரி இந்த பையனுக்கு சமமா
அம்மன் கேட்கற காணிக்கையே கொடுக்கணும். சரிங்க பூசாரி, அப்படியே கொடுத்துட்றோம். சாமி கும்பிட்டுட்டு உங்க வேண்டுதலை எடுத்து வைங்கம்மா. அம்மா இன்னும் எடுத்து வைங்கம்மா. என்ன இவ்ளோ வச்சும் எடை கொஞ்சம் கூட அசையல? அம்மன் வேற எதையோ எதிர்பார்க்கறான். வேற பொருளை எடுத்து வைங்கம்மா. அம்மா, உனக்கு பொங்க வச்சு பசியாத்துற அரிசிய காணிக்கையா வைக்கிறேன், ஏத்துக்கம்மா. என்ன பூசாரி, அரிசி வச்சும் இன்னும் எடை அசையல? அதான் எனக்கும் ஒன்றும் புரியலம்மா. அம்மன் வேற எதையோ கேட்கிறான்னு நினைக்கிறேன். அம்மா, எங்க காணிக்கையா உங்களுக்கு படைக்கிறதுக்கு வாழைப்பழம் வைக்கிறோம். அதையாவது ஏத்துக்கங்கம்மா.